ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையாய் தியானிக்க போகிறதான தலைப்பு பின்வாங்காதே. பின்வாங்காதே. ஆண்டவராகிய இயேசுவானவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வரப்போகிறார். ஆகையால் பின்வாங்காதே என்கின்ற ஒரு வார்த்தையோடு உங்கள் மத்தியில ஆண்டவராகிய இயேசுவானவர் கடந்து வந்திருக்கிறார். பின்வாங்காதே என்று ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நாம் எதில் பின்வாங்கக்கூடாது? பின்வாங்கினால் என்ன நடக்கும்? இதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதை தெரிந்து கொள்ளாத பட்சத்தில் தான் அநேக விசுவாச பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை விட்டு, இயேசுவை விட்டு, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட மகிமையை விட்டு, அருமையான தேவனுடைய வார்த்தையை விட்டு, வாக்குத்தத்தங்களை விட்டு பின்வாங்கி போகிறார்கள். இதற்காக நாம் எடுத்துக்கொள்ளும் ஒரு வேத பகுதி எபிரேயரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 37 முதல் 39 வசனங்கள் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவராய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். இந்த இடத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அதை விசுவாசிக்கிறவங்க பிழைப்பாங்க. பின்வாங்கி போனால் அவன் மேல் நான் பிரியமா இருக்க மாட்டேன். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவரா இல்லாமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறோம். பாருங்க, இந்த இடத்துல பின்வாங்குகிறவருடைய நிலைமை கெட்டு போகும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவானவர் வரும்பொழுது நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார். நாம் எந்த முன்னிலையில் இருக்கிறோமா அல்லது பின்னிலைமையில் இருக்கிறோமா என்பதையும் பார்க்கிறவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நாம் பின்வாங்கி போக கூடாது என்பதே ஆண்டவராகிய இயேசுவானவருடைய திட்டமாக இருக்கிறது. வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் சாதாரண விசுவாசம், புதிய ஏற்பாட்டில் அது மகா பரிசுத்த விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்குள் எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறது? நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அப்ப நாம பின் வாங்குகிறவர்களா இருக்கக்கூடாது. இந்த பரிசுத்தமான விசுவாசத்தை குறித்து யூதா 20ஆம் வசனத்தை சொல்லப்பட்ட உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. அப்ப நாம இந்த விசுவாச வாழ்க்கையில நம்மை உறுதிப்படுத்தி கொண்டு வாழ வேண்டும். அதிலிருந்து என்ன பண்ணக்கூடாது? பின்வாங்கி போகக்கூடாது. ஏன்னா பின்வாங்கி நான் போனா என் மேல யார் பிரியமா இருக்க மாட்டாங்க? ஆண்டவராகிய இயேசுவானவர் பிரியமா இருக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப எதெல்லாம் பின்வாங்குறோம், எப்படியெல்லாம் இருக்கிறோம் என்பது குறித்து தான் நான் தியானிக்க போகிறோம். நாம் இனி பின்வாங்கி இருக்கிறோமானால் விசுவாசத்துல முன்னேறி வருகிறவர்களா இனி இருக்க வேண்டும். லூக்கா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் பொழுது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் இல்லாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்குகிறார்கள். இங்க எப்படி பின்வாங்குறாங்களா? சோதனை காலத்துல பின்வாங்குறாங்க. வார்த்தையை கேட்கிறாங்க, அதை கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு, அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனா அவர்களுக்குள் வேர் இல்லை. அப்ப வேற என்னமோ இருக்கு. வேர் இல்லாத இடத்துல வேற ஏதோ இருக்கு, வேற ஏதோ பிசாசின் கிரியை இருக்கு. அதனாலதான் வசனத்தை கேட்கும் பொழுது அதை எப்படி கேட்கிறாங்க? ஆர்வமா கேட்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்ன இல்லையா? வேர் இல்லை. வேர் இல்லை. மரத்துக்கு வேர் இல்லைன்னா எப்படி மரம் நிற்கும்? அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் என்னும் வேர் இருக்கணும். இருந்தாதான் நம்ம வாழ்க்கை நிற்கும், இல்லைன்னா கெட்டு போகும். பாருங்க, எப்படி பின்வாங்குறாங்கன்னா சோதனை காலத்துல பின்வாங்குறது. சோதனை காலம் வந்த உடனே பின்வாங்கி போயிருது. அந்த நேரத்தில் வார்த்தைகள் வராது. ஆண்டவராக இயேசுவானவர் சொன்ன வார்த்தைகள் ஞாபகப்படுத்த மாட்டாங்க. அப்ப பாருங்க, பிரசங்கத்தை கேட்கும் போது ஆர்வமா இருக்கும். ஆனா அந்த பிரசங்கத்தை கேட்டு அதன்படி வாழணும் போது கடினமா இருக்கும். உள்ளுக்குள்ள எனக்கு விசுவாசம் என்னும் வேறு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது இயேசுவின் மேல் இருக்கும்போது எந்த சூழ்நிலையிலும் நான் பின்வாங்க மாட்டேன். அப்ப முதலாவது எதுல பின்வாங்குறாங்க பாருங்க? சோதனை வந்த உடனே பின்வாங்குறது. அப்ப வேதம் சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். எந்த மனுஷன் சோதனையை சகிக்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் வாழ்வான். அப்ப இன்றைக்கு சோதனையை பார்க்கிற நீங்கள் பின்வாங்காதிருங்கள். உங்கள் விசுவாச வாழ்க்கையிலிருந்து பின்வாங்காதிருங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அப்ப முதல் காரியம் பின்வாங்குதல் எதுல? சோதனை வந்த உடனே. இரண்டாவது பாருங்க, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கிடக்கும். இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்போம் என்ற ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் உயிரோடு இருந்து மரித்து
கிறிஸ்துவின் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிப்போம். அந்த இளைப்பாறுதல் கிடைக்கும். அதுல என்ன பண்றது? பின்வாங்கி போகிறது. நமக்கு உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்க பயந்திருக்க கடவும். அப்ப நமக்கு கிறிஸ்துவுக்குள் பயப்படுகிற பயம் வேணும். அந்த பயம் இருந்தா நாம இளைப்பாறுதலுக்குள்ள போயிடுவோம். அதே எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் இளைப்பாறுதல் பிரவேசிக்க ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்ப எனக்கு ஒரு உறுதித்தன்மை இருக்கணும். நான் மரித்த பிறகு நான் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பேன், கிறிஸ்துவின் இளைப்பாறுதலுக்குள்ள நான் பிரவேசிப்பேன் என்ற நம்பிக்கை இருக்கணும். அதுல பின்வாங்க கூடாது. செத்த பிறகு என்ன நடக்குதுங்க பார்க்கலாங்க. செத்த பிறகு என்ன யார் என்ன பார்க்க போறாங்க? அப்படி இல்லைங்க. செத்த பிறகு தேவ தூதர்களும் பார்க்கறாங்க, பிசாசின் தூதர்களும் பார்க்கறாங்க. நாம பரலோகத்திற்கு பிரஜைகளா இருக்க போறோமா, அல்ல பாதாளத்துல போய் கஷ்டப்பட போறோமா? இளைப்பாறுதலுக்குள்ள போக போறோமா, இளைப்பாறுதல் இல்லாம அலைந்து திரிய போகிறோமா? ரெண்டு வாழ்க்கை இருக்கு மரித்த பிறகும். அப்ப இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க எப்படி இருக்கணும்? பயந்து இருக்கணும். அதுல பின் வாங்க கூடாது. அடுத்தது பாருங்க, யோவான் 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனத்துல, அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடைய கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். சீஷர்கள் பின்வாங்கி போகிறாங்க, அவருடைய கூட நடக்க முடியல. ஏன் பாருங்க, நமக்கு பிரதான ஆசாரியன், பிரதான ஊழியர் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து தான். ஆனா அவர் பின்னாடி என்ன பண்ண முடியல? போக முடியல. பின்வாங்கி போறாங்க, அவரை விட்டே பின்வாங்கி போறாங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 60ஆவது வசனத்துல இதுக்கு காரணம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். அப்ப பாருங்க, ஊழியரை விட்டு பின்வாங்கிறது, அதாவது இயேசுவை விட்டு பின்வாங்கிறது. அடுத்தது ஊழியருடைய உபதேசம் கடுமையா இருக்கும் பொழுது, அவங்க சில காரியங்கள்ல கடிந்து கொள்ளும் பொழுது அதை விட்டு பின்வாங்கிறது. இப்ப சொல்லுங்க, நாம விசுவாசத்துல முன்னேறி இருக்கிறோமா இல்ல பின்வாங்கி இருக்கிறோமா? முதலாவது நான் சொன்னேன், என்ன சொன்னேன்? வசனத்தை கேட்கிறோம், கேட்டு உபத்திரம் வந்தாலும் பின்வாங்கிறது. அடுத்தது இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியாதபடி பின்வாங்கிறது. மூணாவது பாருங்க, அவரோட நடவாமல். பாருங்க, உபதேசம். இந்த உபதேசத்தை கேட்கிறவங்க என்ன பண்றாங்க? இது கடுமையா இருக்கே பாஸ்டர், கடுமையா பேசிட்டீங்க, கடுமையா என்னதான் சொல்லிட்டீங்க, ஆகையால நான் சர்ச்சுக்கு வரல. உபதேசம் கடுமையா இருக்கும்போது பின்வாங்கி போகிறது. பாருங்க, சுவிசேஷம் ஒரு மனிதனை இயேசு அண்டை கொண்டு வரும், இயேசு கிட்ட கொண்டு வரும். உபதேசம் ஒரு மனுஷனை இயேசுவை போல மாற்றும். அப்ப உபதேசம் கடினமா தான் இருக்கும். அப்ப இயேசுவை போல நான் மாற்றப்படணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும், உலகத்துக்குரிய காரியங்கள் ஜெயிக்கணும், என்னை சுற்றி இருக்கிற பொல்லாத வல்லமைகளை ஜெயிக்கணும்னா நான் எங்க இருக்கணும்? பின் வாங்கக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் ஊழியர்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார், ஊழியர்கள் மூலமாக உபதேசங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த உபதேசத்தை கேட்கிற நாம் என்ன பண்ணணும்? அதை விசுவாசிக்கணும், அதன்படி நடக்கணும், அவர்கள் சொல்லக்கூடிய வழியில நடக்கணும். நாங்க நடக்க மாட்டோம், பின் வாங்கக்கூடாது. அப்ப இப்ப 3 காரியத்தை நான் சொன்னேன், எதிலெல்லாம் பின் வாங்குறாங்க, பின் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி. இப்ப தேவனுடைய ஜனங்கள் பின் வாங்கினா என்ன நடக்கும் அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்ப நான் பின் வாங்கினேன் இல்லைங்க, என்னால் இந்த உபதேசம் நீங்கள் நல்ல ஆசீர்வாதமாக பேசினா நான் கேட்பேங்க, பிரச்சனை வந்தோடனே அது தேவையில்லைங்க, நான்லாம் செத்து பரலோகம் போக மாட்டேன், இளைப்பாறுதலுக்குள்ள போக மாட்டேங்க, நான் ஊழியக்காரங்க வார்த்தையெல்லாம் கேட்கணும் அவசியம் இல்லைங்க, கடுமையாக பேசுகிறாங்கங்க. இதெல்லாம் பண்ணா பின் வாங்கினா என்ன நடக்கும்? என்ன ஆகுமா? 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்தரத்திலே இழுக்க பண்ணினார். பார்த்தீங்களா? பின்வாங்கின ஜனங்கள் குறிக்கப்பட்ட இலக்கை போய் சேர முடியல. அவங்க வனாந்தரத்திலே இருந்தாங்களே தவிர அவங்க இலக்கை போய் அடைய முடியல. பாருங்க, வனாந்தரத்துல இப்ப வனாந்தரம் மாற்றப்படணும், வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரம் மாற்றப்பட்டு கானானுக்கு போன இஸ்ரவேல் ஜனங்கள் என்பது ஆண்டவருடைய திட்டம். ஆனா இந்த ஜனங்கள் பின்வாங்க என்ன பண்ண முடியல? அந்த ஆசீர்வாதமான பகுதியை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. அப்ப பாருங்க, இன்னைக்கு நாம பின்வாங்க நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு நாமே என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தடையை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு அந்த ஆசீர்வாதமான பகுதியில போய் சேரவே முடியாது. பின்வாங்கி போவோமானால், விசுவாசத்தை விட்டு, ஊழியருடைய உபதேசத்தை விட்டு, நான் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பேன் என்ற வாக்குத்தத்தத்தை விட்டு, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு பின்வாங்கும் பொழுது நான் என்ன பண்ண முடியாது? என்னுடைய இலக்கை அடையவே முடியாது. நான் எதுல ஜெயிக்கிறோம்னு நினைக்கிறதோ அதுல ஜெயிக்க முடியாது. அப்ப அந்த ஆசீர்வாதத்துக்குள் நம்மளால போக முடியாது. அப்ப பின் வாங்கக்கூடாது. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணக்கூடாது? பின் வாங்கக்கூடாது. இன்னும் கூட சொல்ல பாருங்க, 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, அமத்சியா கர்த்தரை விட்டு பின்வாங்கின காலம் கொண்டு அவன் லூசிக்கு ஓடி போனான். லூசின் மனுஷன் அவன் பிறகே அவர்களை அங்கே அவனை கொன்று போட்டு பின்வாங்கினதுனால பல பொல்லாத வல்லமைகள் சூழ்ந்து வச்சு பாருங்க.
இந்த ஒரு தனி மனுஷன் பின் வாங்கினதுனால என்ன ஆச்சு? பொல்லாத வல்லமைகள் சூழ்ந்துச்சு, எதிரிகள் எழும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப நாம பின் வாங்கும் பொழுது என்ன ஆகும்? பொல்லாத வல்லமை நம்மை சூழ்ந்து கொள்ளும். பொல்லாத வல்லமை நம்மளை சூழ்ந்து கொண்டு நம்மை மேற்கொள்ள முயற்சி செய்யும். ரெண்டாவது பாருங்க, விரோதிகள் சத்துருக்கள் எழும்ப ஆரம்பிச்சிடுறாங்க பின்வாங்கும் பொழுது. நாம் விசுவாசத்தில் முன்னேறும் பொழுது விசுவாசத்தினால் உலகத்தை மட்டுமல்ல சத்ருவை, பொல்லாத வல்லமைகளை, அசுத்தாவிகளை ஜெயிக்க முடியும். ஆனா விசுவாசத்தை பின்வாங்கும் பொழுது என்ன ஆகுது? பொல்லாத வல்லமைகள் சுற்றி கொள்கிறது, விரோதிகள் எழும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சிம்சோன் பாருங்க, வல்லமையான ஒரு மனுஷன், பலமான ஒரு மனுஷன். அவனை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க. ஆனா அவன் பின் வாங்கிட்டான். இந்த சிம்சோன் என்ற தேவ மனுஷன் விசுவாசத்தை விட்டு பின் வாங்கினதுனால பாருங்க, அவன் கண்கள் பிடுக்கப்பட்டது, அவன் வேடிக்கையாக்கப்பட்டான். அவன் வாழ்க்கை அநேக ஜனங்களுக்கு முன்பாக வேடிக்கை ஆக்கப்பட்டது, விசுவாசத்தை விட்டு பின் வாங்கினதினால். இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், ஆண்டவராக இயேசுவின் மேல் வைத்த விசுவாசம் உங்கள் வாழ்க்கையை தோற்க விடாது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தோல்வி ஜெயமாய் மாற்றும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரத்தை ஐஸ்வர்யமாய் மாற்றும். உங்கள் விசுவாசம் உங்கள் உலகத்தை ஜெயிக்க வைக்கும், உங்கள் சத்துருக்கை ஜெயிக்க வைக்கும், உங்கள் பிசாசை ஜெயிக்க வைக்கும், உங்கள் வியாதியை ஜெயிக்க வைக்கும், உங்களை சுற்றி இருக்கிற பொல்லாத வல்லமைகளை ஜெயிக்க வைக்கும். விசுவாசம் தான் இதுக்கு அடிப்படை. அந்த விசுவாசத்தை நீங்கள் விட்டுவிட்டால் பொல்லாத வல்லமைகள் சூழ்ந்து கொள்ளும், அசுத்த ஆவிகள் உங்களை மேற்கொள்ள பார்க்கும், சத்துருக்கள் எழும்ப ஆரம்பித்து விடுவார்கள். சிம்சோன் எனும் பலமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் பின் வாங்கினான். பின் வாங்கினதினால அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் பிடுங்கப்பட்டது, அவன் வேடிக்கை பொருளாக மாற்றப்பட்டான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? விசுவாசத்தில் முன்னேறி பாருங்கள், நிச்சயமாக உலகத்தை ஜெயித்து விடுவீர்கள். அப்ப நீங்க விசுவாசம் முக்கியம், விசுவாசம் ரொம்ப முக்கியமா இருக்கு. பாருங்க, பின் வாங்கினதுனால என்ன நடந்தது? பொல்லாத வல்லமை. இப்ப சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பொல்லாத வல்லமை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்க, அதுக்கு காரணம் யார்? ஆனா எப்படியோ என்ன பொல்லாத வல்லமைகள் சூழ்ந்தாலும் அதை நான் ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கணும்? விசுவாசத்துல என்னால ஜெயிக்க முடியும். பாருங்க, விசுவாசத்தை விட்டு பின் வாங்கினா குறிக்கப்பட்ட ஆசீர்வாதம் கானானுக்குள்ள போக முடியாது, தடைகள் உண்டாகும். ரெண்டாவது, பொல்லாத வல்லமைகள் என்ன பண்ணும்? சுற்றி வளைக்கும். மூன்றாவது, செப்பனியா 1:6 கர்த்தரை விட்டு பின் வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமல் அவரை குறித்து விசாரியாமல் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க? சங்காரம் பண்ணுவேன். பின் வாங்குகிறவர்கள் சங்காரம் அடைவார்கள். அப்படின்னா பின் வாங்குகிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டாகும். இயேசு வரப்போகிறார், வரும்பொழுது நியாய தீர்ப்பு உண்டாகிறது. அப்ப நாம பின் வாங்குகிறவர்களா இருக்கக்கூடாது. அப்ப நம்முடைய நிலவரம் என்ன? நாம இப்ப எந்த நிலவரத்துல இருக்கிறோம்? இன்றைக்கு இந்த கேள்விப்பட்ட காரியத்திலிருந்து என் வாழ்க்கை பின் வாங்கி இருக்குமானால் இந்த நாள் ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கிடுங்க. ஆண்டவரே, நான் உம்மண்டையில ஒப்புக்கிடுகிறேன், நான் பின் வாங்க மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு பின் வாங்க மாட்டேன். நான் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிப்பேன், அதுல இருந்து பின் வாங்க மாட்டேன். எனக்கு ஊழியர்களை கொண்டு நீ கொடுக்கிற உபதேசம் கடினமா இருந்தால் நான் பின் வாங்க மாட்டேன். நான் பின் வாங்கினா கானானை இழந்து விடுவேன், ஆசீர்வாதத்தை இழந்து விடுவேன். நான் பின் வாங்கினா என் பொல்லாத வல்லமை என்னை சூழ்ந்து கொள்ளும். நான் பின் வாங்கினா நான் நியாய தீர்ப்பு நாளில் தண்டனைக்குரியவனா நிற்பேன். ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க. அப்ப நம்முடைய நிலவரம் எங்க, என்ன எப்படி இருக்கு? அப்ப நாம பின் வாங்காமல் எப்படி இருக்க வேண்டும், அதையே நான் சொல்றேன் உங்களுக்கு. முதல் காரியம் சொன்னேன், பின் வாங்கக்கூடாது, வாங்கினால் என்ன நடக்கும் என்று. இப்ப பின் வாங்காமல் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள் நாம் பின் வாங்காமல் எப்படி இருக்க வேண்டும்? நீதிமொழிகள் 30:30 ஒன்றுக்கும் பின் அடையாததுமாகிய சிங்கமும். இந்த சிங்கம் என்ன பண்ணாதா? ஒன்னத்துக்கும் பின்ன போவார். நான் சுருக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பைபிள்ல 2 சிங்கம் இருக்கு. ஒன்று பல் பிடுங்கப்பட்ட பிசாசு என்னும் சிங்கம், இன்னொன்று யூத ராஜசிங்கம் இயேசு கிறிஸ்து. அது ஒன்றுக்கும் பின் அடையாதுமா, பின்னே போவாதான் அந்த சிங்கம். பாருங்க, இப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள நாம விசுவாசம் என்னும் அடிகளை எடுத்து வைக்கும் பொழுது பின்னிட்டு வைக்க கூடாது. கிறிஸ்துவுக்குள்ள நாம் சிங்கம் போல இருக்கணும். பாருங்க, இந்த சிங்கம் மரணத்துக்கு பயப்படாதுங்க. மரணத்துக்கு பயப்படாத ஒரு மிருகம் சிங்கம். பின் வாங்கவே வாங்காது. முன் அடி எடுத்து வச்சா அதோட இலக்கு அடையிற வரைக்கும் அது பின் வாங்காது. அப்படி இருக்கணும் நாம் கிறிஸ்துவுக்குள்ள. விசுவாசத்தின் ஒவ்வொரு அடிகளும் உறுதியாக இருக்க வேண்டும். நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் எனக்கு பாதுகாக்கப்படும். என் விசுவாசத்தில் நான் வைக்கிற ஒவ்வொரு அடியும் எனக்கு ஜெயத்தை கொண்டு வரும் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்ப சிங்கம் போல விசுவாசம் இருக்கணும். இரண்டாவது, யோபு 39:19-22 நான் சுருக்கமாக வாசிக்கிறேன். இங்க குதிரை பாருங்க, குதிரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. கலங்காமலும் பயப்பட்டு பின்வாங்காமலும் பயப்படுதலை அலட்சியம் பண்ணுது. பாருங்க, யுத்த காலத்துல போர் குதிரையை பத்தி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த போர் குதிரை என்ன பண்ணுமா? அப்படியே நிக்குமா. எப்படிப்பட்ட வல்லமைகள் எதிர்த்து வந்தாலும் சரி. நீங்க இந்த படத்தெல்லாம் பாப்பீங்க, குதிரைகள், போர் குதிரைகள் எப்படி இருக்கும்? அப்படியே தைரியமா நிற்கும், முன்னேறி போயிட்டே இருக்கும், அதுக்கு பயமே இருக்காது. அந்த குதிரை பாருங்க, அப்படிதான் வாழ்க்கை எனும் யுத்தத்துல குதிரைகளை போல எப்படி இருக்கணுமா? நிக்கணும். பின் வாங்கவே கூடாது.
எதிர்த்து நிற்கணும். பின்வாங்கி போனா என்ன ஆகும்? நம்ம மாண்டு தான் போவோம். எப்படிப்பட்ட சத்துருவின் வல்லமைகள் எதிர்த்து வந்தாலும் குதிரையை போல நிற்கணும் கிறிஸ்துவுக்கு. ஏன்னா என் குதிரை, நான் குதிரையானால் என் மேல் இருக்கிறவர் யார்? இயேசு ராஜா. என்னை நடத்துகிறவர் யார்? இயேசு ராஜா. இந்த யுத்தத்தை ஜெயிக்க வைக்கிறவர் யார்? இயேசு ராஜா. இப்ப எப்படிப்பட்ட யுத்தம் உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பொல்லாத வல்லமைகளை உங்களை சுற்றி எழுப்பி வந்தாலும் சரி, யுத்த குதிரையை போல நின்று பயப்படாதீங்க, பின் வாங்காதீங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள்ல இங்க எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவன் கர்த்தரை விட்டு பின் வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் கை கொண்டு நடந்தான். பாருங்க, ஆகையால் கர்த்தர் அவனை விட்டு பின்வாங்காத, பாருங்க, கர்த்தரை விட்டு பின்வாங்காத ஒரு வாழ்க்கை இந்த ராஜா எசேக்கியா ராஜா. நான் சுருக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எசேக்கியா ராஜா பாருங்க, இதுக்கு அந்த எந்த சூழ்நிலையிலும் இந்த ராஜா கர்த்தரை விட்டு பின் வாங்கவே இல்லை. அதனால பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் அவனோடு இருந்தார், கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று என்று சொல்லப்பட்டது. பின் வாங்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாருங்கள். ஒரு சிங்கத்தை போல, ஒரு குதிரையை போல கிறிஸ்துவுக்குள் பின் வாங்காது வாழ்ந்து பாருங்கள். இயேசு உங்களோடு இருக்கிறார், இயேசு உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு அவர் என்ன செய்யறாரா? அனுகூலமா இருக்கிறார். எந்த காரியத்தையும் வாய்க்க செய்கிறவராய் உங்களோடு இருக்கிறார். பின் வாங்கி போகக்கூடாது. அப்ப இந்த நாள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை, இயேசுவானவர் சீக்கிரமாக வருகிறார், பின் வாங்காது, பின் வாங்காது. இன்னும் கொஞ்ச காலத்துல வரப்போறார், பின் வாங்காது. நமக்கு பேரை விசுவாசிகள், விசுவாசத்தை விட்டு பின் வாங்காது. உபதேசங்கள் வரும், உபதேசங்கள் வரும் பொழுது கேட்டுக்கோ, அதை பின் வாங்காது. அதுல இருந்து ஊழியக்காரர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையிலிருந்து பின் வாங்காது. கடுமையான உபதேசமா இருக்கலாம். வசனத்தை விசுவாசிங்க. வசனத்தை கேட்கும் போது மட்டும் இல்ல, இந்த கேட்கிற வார்த்தைகளை விசுவாசிங்க. அதை விட்டு பின் வாங்காதீங்க. நான் மரித்து நிலைப்பாடுதலுக்குள்ள போவேன், வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, அல்லது பின் வாங்காதீங்க. பின் வாங்கினா என்ன நடக்கும்? எனக்கு குறிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்க முடியாது, எனக்கு காலதாமதம் ஆகும். அதே போல பின் வாங்கினால் என்ன ஆகும்? பொல்லாத வல்லமைகள் சூழ்ந்து கொள்ளும். சத்துருக்கள் எழும்ப ஆரம்பிச்சிருவாங்க. பின் வாங்கினா என்ன நடக்கும்? நியாயத்திற்கு உண்டாகும். ஆனா பின் வாங்காது நான் சிங்கத்தை போல, குதிரையை போல கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது கர்த்தர் எனக்கு என்னோட இருக்கிறார், எனக்கு அனுகூலமா இருப்பார். அப்ப இன்னைக்கு பின் வாங்கி போவாதீங்க. பின் வாங்கி போயிருப்பீர்கள் ஆனால் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னோட பின் மாற்றத்தை நீ மாற்றும். ஏதோ சிந்தனையில ஒரு தேவையில்லாத காரியத்தில் நான் பின் வாங்கி போயிருக்கிறேன், ஆனா இனி நான் பின் வாங்க மாட்டேன், இயேசுவின் நாமத்தால் நான் பின் வாங்க மாட்டேன்னு ஒப்பு கொடுத்து பாருங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களுக்கு அனுகூலமான காரியங்களை செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில பின் மாற்றத்திலிருந்து முன் மாற்றம் வருவதற்கும் இனி பின் மாற்றத்தில் போகாதபடியான ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். செய்தி கேட்டிருக்கிறீர்கள், மறுபடியும் கேளுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.